இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். 7 o'clock கிளம்பிச்சு 7:30க்கு எழுந்தேன். வெந்தயக்கீரை போட்டிருந்தேன். என்னைக்காவது லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்திருக்கு. கொஞ்சம் நாள் எடுத்துடலாம். கூடவே வாட்டர் கிராஸ் போட்டிருந்தேன். இது இருக்கிற கீரையிலேயே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிற கீரை இதுதான் சொல்லி ஒரு இதில் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு போட்டிருக்கேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. டீ ரெடியான்னு கேட்டாங்க. ஸோ கடகடன்னு டீ வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி டீ காஃபியே குடிக்க மாட்டேன். இப்போல்லாம் டீயோடு தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி சேமியா போட்டு தான் பண்ணேன். நிறைய தேங்காய் போட்டு கொஞ்சம் நிறைய நெய் போட்டு பண்ணதான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட பண்ணேன். என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் குடிச்சிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சத்து மாவு கஞ்சி பண்ணியிருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சாட்டர்டேன்றனால கொஞ்சம் லேசியாக இருக்குது. லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்றதையும் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். கஞ்சி